உள்நாடு, வெளிநாடு மற்றும் தொழில்நுட்ப செய்திகளை தெரிந்து கொள்ள STS இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஈரோட்டில் ஒரு அரசியல் திருவிழா. விஜயின் வருகையும் கடந்து வந்த தடைகளும். ஈரோடு மாவட்டம் முழுவதும் கடந்த சில நாட்களாகவே ஒருவித அரசியல் பரபரப்பு தொற்றிக் கொண்டிருந்தது. அதற்கு முக்கிய காரணம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயின் வருகை. தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு என்ற பெயரில் அவர் நடத்தி வரும் பயணத்தின் அடுத்த கட்டம் கொங்கு மண்டலமான ஈரோட்டில் அரங்கேற இருந்தது. இடம் குறிக்கப்பட்டது. விஜயமங்கலம் சரளையிலுள்ள சுங்கச்சாவடிக்கு அருகாமையிலுள்ள ஒரு பிரம்மாண்டமான திடல். அந்த இடம் சாதாரண மைதானம் அல்ல, விஜயபுரி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடம். சுமார் 25,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடுவார்கள் என்று கணிக்கப்பட்ட அந்த மைதானத்தில் நாளை வியாழக்கிழமை விஜயின் குரல் ஒலிக்க இருந்தது. ஆனால் இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் அவ்வளவு எளிதாக நடந்துவிடவில்லை. ஒரு அரசியல் மாநாட்டை நடத்துவதற்கு பின்னால் இருக்கும் சவால்கள் என்ன என்பதை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கடந்த சில வாரங்களாகவே உணர்ந்திருந்தார்கள். தொடக்கத்திலேயே காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு பெரிய கேள்வித்தாள் வந்து சேர்ந்தது. பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் காவல்துறை சுமார் 84 கேள்விகளை எழுப்பியிருந்தது. மேடை அமைப்பு எப்படி இருக்கும், வரும் கூட்டம் எவ்வளவு, போக்குவரத்து சீரமைப்பு என்ன, அவசரகால வழிகள் எவை என அடுக்கடுக்கான கேள்விகள். தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சற்றும் சளைக்காமல் அந்த அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளித்து உரிய ஆவணங்களையும் சமர்ப்பித்தனர். அப்பாடா, எல்லாம் முடிந்தது என்று அவர்கள் பெருமூச்சு விடும்போதுதான் அடுத்த சிக்கல் முளைத்தது. பொதுக்கூட்டம் நடைபெறவிருக்கும் இடம் விஜயபுரி அம்மன் கோவிலுக்கு சொந்தமானது என்பதால் இந்து சமய அறநிலையத்துறையிடமும் முறையான அனுமதி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அதற்கான அனுமதி பெறப்படவில்லை என்று கோவில் செயல் அலுவலர் மாவட்ட நிர்வாகத்திற்கும் போலீசாருக்கும் கடிதம் எழுதினார். இதனால் கூட்டத்திற்கு அனுமதி கிடைப்பதில் மீண்டும் சிக்கல் ஏற்பட்டது. காவல்துறை கராராக சொல்லிவிட்டது, கோவில் நிர்வாகத்திடம் தடையின்மை சான்று பெற்று வந்தால் மட்டுமே அனுமதி. உடனடியாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கோவில் நிர்வாகத்தை அணுகினர். கோவில் நிர்வாகம் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி அளிக்க 5 கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தது. ஆன்மீக இடத்தின் புனிதம் கெடாமலும் கோவிலுக்கு இடையூறு இல்லாமலும் இருக்க வேண்டும் என்பதுதான் அதன் சாராம்சம். வேறு வழியில்லை. விஜயின் வருகை முக்கியம் என்பதால் அந்த 5 கட்டுப்பாடுகளையும் கட்சி நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டனர். இதையடுத்து அறநிலையத்துறை தடையில்லா சான்று வழங்கியது. இறுதியாக 18ஆம் தேதி பொதுக்கூட்டம் நடத்த ஈரோடு மாவட்ட காவல்துறை பச்சை கொடி காட்டியது. ஆனால் அதிலும் ஒரு நிபந்தனை இருந்தது. காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை, அதாவது சரியாக 2 மணி நேரம் மட்டுமே கூட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டது. அனுமதி கிடைத்த அடுத்த நொடியிலிருந்தே விஜயமங்கலம் சரளை பகுதி போர்க்களம் போல மாறியது. நேற்று முன்தினம் முதல் மைதானத்தை சீரமைக்கும் பணிகள் அசுர வேகத்தில் முடுக்கிவிடப்பட்டன. கரடு முரடாக இருந்த தரை சமப்படுத்தப்பட்டது. காவல்துறையிடம் ஒப்புக்கொண்டபடியே தொண்டர்களை குறிப்பிட்ட நேரத்திற்குள் பாதுகாப்பாக மைதானத்திற்கு அழைத்து வருவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டன. குறிப்பாக பெண் தொண்டர்களின் பாதுகாப்பு மிக முக்கியமாக கருதப்பட்டது. தலைவன் விஜயை பார்க்க வரும் பெண்கள் எவ்வித சிரமமும் இன்றி அமர்ந்து மேடையை தெளிவாக பார்க்கும் வகையில் அவர்களுக்கென தனி பகுதி ஒதுக்கப்பட்டது. பாதுகாப்பு ஏற்பாடுகளில் எந்த சமரசமும் இல்லை. தீயணைப்பு வாகனங்கள் ஒருபுறம், அவசரகால ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மறுபுறம் என அனைத்தும் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டன. இன்று புதன்கிழமை இந்த ஏற்பாடுகள் எல்லாம் இறுதியாக ஆய்வு செய்ய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா நேரில் வந்தார். மைதானம் முழுவதும் சுற்றி வந்த அவர் மேடை அமைந்துள்ள விதம், பெண்கள் அமரும் பகுதி, அவசரகால வாகனங்கள் வெளியேறும் வழித்தடங்கள், பார்க்கிங் வசதிகள் என அனைத்தையும் நுணுக்கமாக ஆய்வு செய்தார். அடிப்படை வசதிகள் சரியாக செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தினார். தடைகள் பலவற்றை தாண்டி கேள்விகளுக்கு பதிலளித்து கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு இப்போது களம் தயாராகிவிட்டது. நாளை காலை 11 மணிக்கு ஈரோடு விஜயமங்கலம் மைதானத்தில் விஜயின் கர்ஜனை ஒலிக்கப் போகிறது. அதை கேட்க ஆயிரக்கணக்கானோர் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளை என்ன நடக்கும்? ஈரோடு மக்கள் பொறுத்திருந்து பார்ப்பார்கள்.